ஆதியாகமம் 2:20-25. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் இப்படி வார்த்தை எங்களோடு பேசட்டும், இப்படி வசனம் எங்களோடு இடைபெறட்டும். ஆவியானவர் தேவன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய பொழுது இந்த உலகமே ஒரு தினத்தை கொண்டாடினார்கள். என்ன தினம்? மகளிர் தினமா பெண்கள் தினமா? சரி, எல்லாம் ஒன்று தானே. அதனால பெண்கள் தினம், மகளிர் டே அப்படின்னு சொல்லி, உமன்ஸ் டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, விமன்ஸ் டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கொண்டாடினார்கள். நான் கர்த்தரிடத்தில் உட்கார்ந்துருக்கும்போது சனிக்கிழமை நான் யோசித்த பிரசங்கம் பயத்தை குறித்து. பட் ஆண்டவர் வழி நடத்தினது சரி பெண்களை குறித்து பேசலாம் அப்படின்னு. உடனே நமக்கு இருக்கிறாங்க ஒரு 2-3 ப்ரீ டிஃபைன் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் ரூத், எஸ்தர், அப்புறம் மரியாள், அப்புறம் மார்த்தாள், இவங்களெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உட்காந்து. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எதற்காக ஆண்டவர் பெண்களை படைத்தார்? அல்லேலூயா. எங்கூட சண்டை போட தான் பாஸ்டர் அப்படியா? ஒரு கேள்வி எனக்கும் அந்த கேள்வி வந்துச்சு. எதுக்காக ஆண்டவர் படைச்சார்? வேதவசனம் நிறைய நம்ம ஆராய்ந்து இருக்கிறோம், நானும் படிச்சிருக்கிறேன். பட் இந்த கேள்விக்குண்டான பதில் சில விஷயங்கள் எனக்கு தெரிந்தாலும் இது என்னன்னு கொஞ்சம் நான் ஆராயணும் அப்படின்னு சொல்லி போனேன். அப்போ நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணேன், ஆராயும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். நான் பேசினேன்னா அது போயிடும், இன்றைக்கி 12 மணி 1 மணிக்கிட்ட போயிடும். நிறைய விஷயங்களை ஷார்ட் அவுட் பண்ணி கட் டவுன், அதாவது குறைச்சி என்ன பண்ணியிருக்கோம் உங்கள் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். பட் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். வருகிற நாட்கள் அதற்கு நேரம் கிடைக்கும்னா உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ என்கிட்ட இருந்த கேள்வி அதுதான், கர்த்தர் கொடுத்த கேள்வியும் அதுதான், எதுக்கு நான் பெண்களை படைத்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்குங்க. என்ன யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னா, நான் யாரையும் கேட்க போகிறது இல்லை, ஏன்னா டைம் அதிகமாகிடும். ஒவ்வொருத்தரும் யோசிச்சுங்க, எதுக்காக பெண்களை படைத்தார்? பெண்கள் அவங்களும் யோசிக்கலாம், எதுக்கு ஆண்டவர் என்ன படைத்தார்? ஆண்கள் யோசிக்கலாம், எதுக்காக மனைவியோ என்னுடைய தாயையோ என்னுடைய பிள்ளையோ எதுக்கு பெண்களை கர்த்தர் படைத்தார் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும். நான் அதை கேட்டேன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவீங்க. பட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை மைண்டில் வச்சுட்டு வேத வசனத்தை தியானிக்கலாம். தியானிக்க நீங்கள் நினச்சது சரியா இல்லை தவறா, நான் திருத்தி கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திருத்தி கொள்ளலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிரியேஷன், தேவனுடைய படைப்பு. முதலாக தேவன் இந்த பூமியை படைத்தார், வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார். ஸோ 5 நாட்கள் மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார், படைத்தார். வானம், பூமி, சந்திரன், நிலா, நட்சத்திரங்கள், கடல், உயிரினங்கள், புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார், படைத்தார். இப்படி 5 நாட்கள் கர்த்தர் படைத்த பிறகு 6வது நாள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 6வது நாள் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஆழக்கடவை ஒரு மனிதர்களை நம்ம படைக்கணும், நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் சொல்லி 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் அந்த பகுதிகளெல்லாம் வாசிக்கும் பொழுது 6வது நாள் கர்த்தர் மனுஷனை என்ன பண்ணுறார், படைக்கிறார். படைத்துட்டு 7வது நாள் என்ன பண்ணுகிறார், ஓய்ந்து இருக்கிறார். சரிங்க, நல்லா கவனிங்க. 6வது நாள் மனுஷனை படைக்கிறார், 7வது நாள் ஓய்ந்து இருக்கிறார். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ 6வது நாள் மனுஷனை படைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆதாம ஆண்டவர் 6ஆம் நாள் படைச்சிட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ 7வது நாள் முடிஞ்சு மறுபடியும் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் தான் ஏவாளை படைச்சாராங்கிற ஒரு கேள்வி வரும். நல்லா கவனிங்க. இந்த ஆதியாகம புத்தகத்தை பல பிரிவுகளாக என்ன பண்ணலாம், நம்ம பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு கொண்டிருந்தார். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமே ஒரு படைப்பு. அதுக்கப்புறம் ஒரு லாங் பீரியட், ஒரு நெடுங்காலத்தை எடுத்து தான் 2வது வசனம் 3வது வசனம்லாம் தொடங்குது. புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 6வது நாள்
இந்த அதிகாரத்தோடு முடிந்து போவது கிடையாது. ஸோ 6வது நாள் தான் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார். ஸோ அதனுடைய ஒரு விரிவாக்கத்தை தான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றார், ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ ஆதாமை மாத்திரம் 6வது நாள் படைக்கவில்லை, ஏவாளையும் படைத்தார். ஸோ அந்த 6வது நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பல விஷயங்கள் அந்த நாளில் என்ன பண்ணியிருக்கிறது, நடந்திருக்கு. ஸோ அதை குறித்து தான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், ஒரு விரிவான விளக்கத்தை தான் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம். இதை மனதில் என்ன பண்ணுங்க, வைத்துக்கொள்ளுங்க. இப்போ அதுக்கடுத்தது கர்த்தர் தாம் படைத்த படைப்புகள் எல்லாமே நல்லது நல்லது என்று என்ன பண்ணார், கண்டார். எவ்ரிதிங் இஸ் குட். யாருக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், தான் படைக்க போகிற மனிதனுக்கு அது நல்லது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் படைத்து கொண்டு வருகிறார். இப்போதான் 6வது நாள் ஒரு ஸ்பெஷல் கிரியேஷன் வருது. ஒரு பிரத்யேக ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு படைப்பு தேவனுடைய பார்வையில். அது யார் என்று சொன்னால், நம்ம பார்க்குறோம் இதுவரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் புல் பூண்டுகள் உருவாக கடவுது, சந்திரன் உருவாக கடவுது, நிலா உருவாக கடவுது, சூரியன் உருவாக கடவுதுனார், எல்லாம் உருவாகிட்டே வந்துச்சு. இப்போ மனுஷனை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம பார்க்குறோம் அங்கே ஒரு வேர்ட் வருது. என்ன அப்படின்னு சொன்னால் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் உருவாக்குறார். சகோதர சகோதரியே, படைத்த படைப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் மனிதன் வித்தியாசமானவன். நல்லா கவனிங்க. எல்லா படைப்புகளுக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவுன்னு சொல்லலாம், ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம். கான்சியஸ் இருக்கா உனக்கு, நீ யோசிக்கிறது எப்படி யோசிக்கிற அப்படி. எல்லா மிருகங்களும் யோசிக்கும். ஆனால் செல்ஃப் கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. சுய அறிவு, சுயமாக சிந்திக்கக்கூடியது, சுய அறிவு உடையது எது என்று சொன்னால் மனிதர்கள். இது எங்கிருந்து காப்பி ஆச்சு, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவனிடத்திலிருந்து வந்த விஷயம் தான் இது. ஸோ அவருடைய ரூபம், அவருடைய சாயல் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ரூபம். தேவன் எப்படி இருப்பாரோ அப்படிதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், படைத்திருக்கிறார். அவருடைய சாயல் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த செல்ஃப் கான்சியஸ், சுய அறிவு. கர்த்தருக்கு எப்படி அந்த சுய அறிவை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக படைக்கிறவராக அவர் என்ன பண்ணார், இருந்தார். ஆனா என்றைக்கு பாவம் வந்ததோ அப்பொழுது மனிதன் இழந்து போனது, அல்லது பாவம் வந்த உடனே மனிதனுடைய வாழ்க்கையிலே அது டச் பண்ணது, பிசாசானவன் தொட்டது என்னன்னா, இந்த சுய அறிவு திறனை மனிதன் என்ன பண்ணா, இழந்து போனான். ஸோ அதுதான் பிசாசானவன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கம் அது. ஸோ அதை மனிதன் என்ன பண்ணாம இழந்து போனான். ஸோ இப்படி சுய அறிவுள்ள ஒரு செல்ஃப் கான்சியஸ் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றார், இந்த பூமியிலே படைத்தார். அவன் தனித்துவமாக இருந்தான். பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவனுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு திறன் இருந்தது. அவனுக்கென்று சிந்திக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி, அவன் என்று தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவனாக அவன் என்ன பண்ணா இருந்தான். எல்லாவற்றிற்கும் மேல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய சாயலாக படைத்தார் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா. அந்த சாயலுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ரிலேஷன்ஷிப், உறவு. அல்லேலூயா. இந்த உறவுங்கிற வார்த்தையை தான் ரொம்ப நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். இப்ப நமது ரூபம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என் சாயலாக என் ரூபம் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணல. தேவ சாயல் தேவ ரூபம் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணல. என்ன ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, நமது அப்படின்னு சொல்ற வார்த்தை பன்மை. என்னதுங்க? பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பன்மை அப்படின்னு சொன்னா அங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்று சேர்ந்து நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி. நமது அப்படிங்கிறது ஒரு 2-3 பேரை குறிக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான், நமது. நமதுங்கிறது 2-3 பேரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மனுஷனை உருவாக்கும் பொழுதுதான் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரிலேஷன்ஷிப், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அல்லேலூயா. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க தியானிக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி பார்க்கிறோம். பின்பு தேவன் வானத்தின் கீழே ஜலம் ஓரிடத்தில் சேர பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையும் முறைப்பிக்கும் பார்க்கிறோம். அப்புறம் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க பார்க்கிறோம். அப்புறம் பின்பு தேவன் 20ஆம் வசனத்தில் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். அப்புறம் பின்பு தேவன் மகா மச்சங்கள், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, இதெல்லாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் 24. ஆனா 26ஆம் வசனத்துல பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி கொண்டே வருகிறார். ஆனால் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவர் எப்படி குறிப்பிடுகிறார்? வாங்க நாம உருவாக்கலாம். அல்லேலூயா. நமது சாயலின் பிரகாரம் நமது ரூபத்தின்படி வாங்க நாம உருவாக்கலாம் அப்படிங்கிறார். இப்ப இந்த சாயல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ரிலேஷன்ஷிப், உறவு. அப்ப எல்லா மிருகங்களை காட்டிலும் மனிதன் ஏன் வித்தியாசமானவன் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னா ரிலேஷன்ஷிப்ல, உறவிலே தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பெஸ்டான ஒரு காம்பினேஷன், பெஸ்டான ஒரு உறவுக்கு இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அறிந்து கொண்டது, நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், அந்த பார்வையில பார்த்தா ஒரு 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 பெஸ்டான விட்டு கொடுத்து போகிறது, ஒருவருக்கு ஒருவர் தாழ்த்தி கொள்வது, ஒருவர் மீது ஒருவர் பேசாதது, இப்படிப்பட்ட ஒரு உறவை நீங்க எங்க பார்த்துருக்கிறீங்க? கணவன் மனைவி, வேற சொல்லுங்க, இன்னும் வாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. The Holy, அந்த அந்த மூன்று இருக்கக்கூடிய இந்த திரியேகம், ஹோலி ட்ரினிட்டி இப்படிம்பாங்க. இந்த திரியேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை இந்த உலகத்துல யாருக்கும் என்ன பண்ணாது, கிடையாது. அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் மனதில் வச்சு மனுஷனை உண்டாக்குனாரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் மனுஷன் இருக்கணும். இதுல தான் மனுஷனுக்கு சந்தோஷம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூன்று பேரும் திரியேக தேவன்கள், மூன்று பேரும் கடவுள். ஆனா நல்லா கவனிங்க, இதுல ஹெட் பொசிஷனை யார் எடுத்துக்கிறார்? தலைமைத்துவ பண்பை யார் எடுத்துக்கிறார்? பிதா எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி பிதாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அங்க போட்டி போடல, விட்டு கொடுத்து என்ன பண்றாங்க? நீங்க அதை எடுத்துக்கங்க ஆண்டவரே, நீங்க எடுத்துக்கங்கப்பான்னு சொல்லி அவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? தன்னை தானே ஒப்பு கொடுக்கிற, ஒரு விட்டு கொடுத்து போகிற ஒரு தன்மை பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது பிதா தன்னுடைய குமாரனை நோக்கி, நீ இந்த உலகத்துக்குள்ள போகணும்பா, நீ போய் நீ என்ன பண்ணு, 33 வருஷம் நீ 33 வருஷம் நீ வாழணும், வாழ்ந்துட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நாம உருவாக்கின ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணும், உன்னுடைய உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தரித்திரனா இந்த உலகத்துல வந்து நம்ம என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தினார். அப்ப அந்த அந்த ஹெட் பொசிஷனுக்கு, தலைமைத்துவத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அந்த காரியம் என்ன, அதை கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படி விட்டு கொடுக்குறோமா குடும்பங்கள்ல? இதை செய்யாதீங்க அப்படின்னா அதை தான் நம்ம செய்யறோம், இதை வாங்காதீங்கன்னா அப்பதான் அதை தான் வாங்குறோம். ஸோ இதுதான் குடும்பத்தில் என்ன ஆகுது? அந்த சந்தோஷம், சமாதானத்தை இழந்து போகிறதுக்கு உண்டான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய சாயல் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர்களுக்கு இடைப்பட்ட உறவிலே எந்த விரிசலும் கிடையாது, எந்த போட்டி பொறாமை கிடையாது, எந்த பெருமை யாருக்குள்ளேயும் கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து எப்படி தங்களை தாங்களே என்ன பண்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உருவாக்குகிற ஒரு கேட்டகரிஸ்குள்ள, அந்த ஒரு பண்புக்குள்ள வராங்க பாருங்க. இதை தான் கர்த்தர் என்ன பண்ணார்? மனுஷனுக்குள்ள வைக்கணும்னு சொல்லி வாங்க நாம உருவாக்குவதில் இருந்தே மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார்? கடவுள் மனுஷனை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தன்மையில தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் மனுஷனை உருவாக்குறார். ஸோ இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், எந்த அனிமல்ஸ், விலங்குகள், ஒரு குரங்கோ, ஒரு நாயோ, இல்லை ஒரு பூனையோ, இல்லை ஒரு மீனோ, இல்லை ஒரு மரமோ, எந்த விலங்குகளும் என்ன பண்ணாது? தன்னுடைய ஐடியாஸை என்ன பண்ணாது? பகிர்ந்து கொள்ளாது. தனக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள. நாய் பகிர்ந்து கொள்ளுதா? ஒரு நாய்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளுதா? நான் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கிறேன், நீ இதை குறித்து என்ன சொல்கிற? நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. நாயை பார்த்ததே இல்லையா?
2 சிங்கம் பகிர்ந்துக்கிடுச்சா, நான் இப்படி ஒரு வீடு வாங்கலான் இருக்கிறேன், இதை குறித்து நீ என்ன பேசுற, இந்த மாதம் நான் இதை வாங்கலான் இருக்கேன், இதை குறித்து நீ என்ன யோசிக்கிற சொல்லுதா? அந்த நாய் அப்பாவாக இருந்தாலும் சரி, அந்த நாய் அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த நாய்க்குள்ள அந்த சிங்கத்துக்குள்ள கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்தாலும் அந்த உறவு ஒரு 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 ஸ்டேபிளான நிலையான ஒரு உறவுக்குள்ள மிருகங்கள் இருக்கானா? இல்லை. ஆனால் அதுவும் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பகிர்ந்து கொள்ளுகிற தன்மை, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிறது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறது, எமோஷன்ஸை பகிர்ந்து கொள்றது, ஆத்மா ஷேரிங் த சோல், தன்னுடைய ஆத்ம வியாகுலங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது. இது எல்லாம் மிருகங்களுக்குள்ள இருக்கானா? அப்படி என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாது. ஆனா இது அத்தனையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனித படைப்புக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த ஷேரிங், இந்த பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா, தேவனுடைய சாயல். உறவு தேவனுடைய சாயல், பகிர்ந்து கொள்ளுதல் தேவனுடைய சாயல். ஸோ அவருடைய சாயல் இருந்து நம்மை உருவாக்குனதுனால தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு உறவுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்ட்னர், ஒரு உறவு அவனுக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் உணர்ந்துதான் என்ன பண்றாரு, மனுஷனை என்ன பண்றாரு, படைக்கிறார். ஸோ இதில் பார்க்குறோம், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிரியேஷன், படைப்ப தேவன் காட்டுறாரு. அதுக்கு அடுத்தது எல்லா மிருகங்களை கர்த்தர் படைக்கிறாரு. அதெல்லாம் படைச்சு முடிச்ச உடனே ஏதேன் தோட்டத்தை அழகாக படைக்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் நல்ல நீர்நிலைகளை கர்த்தர் படைக்கிறாரு. இப்படி எல்லாம் கர்த்தர் படைக்கிறார். படைச்சிட்டு நம்ம அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், மனுஷன் விவசாயம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் இயற்கையாக என்ன பண்ணுகிறார், புல் பூண்டுகளை முளைக்க வைக்கிறாரு. அதுவா முளைக்குது, அதுவா தண்ணி எடுத்துக்குது, அதுவா எல்லாமே பண்ணுது. இன்னும் ரொம்ப நீங்க கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மழை கிடையாது. என்ன கிடையாது? மழையை நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில், நீங்களும் நாமளும் ஆசீர்வாதமாக பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் மழையை ஆசீர்வாதமாக கொடுக்கல. முத மழை எதுக்காக வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அழிக்கிறதுக்கு வந்துச்சு. ஸோ மழை என்பது கர்த்தர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது எதற்காக? அழிவுக்கு தான் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த அழிவை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாம் நம்ம மாறிட்டோம். அப்போ பாஸ்டர் எப்படி வந்து இந்த அப்போ அந்த காலத்தில் மழை, அதாவது செடிகள் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், அங்கங்கே பூமியிலிருந்து நீரூற்றுகள் வந்துச்சு, அங்கங்கே இருந்த பனிப்பொழிவுகள், அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டரிங் பண்ணிக்கிச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணி எடுத்துக்கிச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்தது. அடுத்தது நம்ம வேதத்தை வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, களைகள் கிடையாது, களை செடிகள் கிடையாது. அப்ப எப்ப களைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்ப மனுஷன் பாவம் செஞ்சானோ அப்பதான் களைகள் என்ன பண்ணுது, முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப களைகள் கிடையாது, வளர்ந்தது எல்லாமே மரங்கள், வளர்ந்தது எல்லாமே மனிதனுக்கு பிரயோஜனமான காரியங்கள். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மிருகங்கள் அசைவ உண்ணிகளா என்ன பண்ணல, இல்லை, எல்லாமே சைவமா என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. இதுக்கு இன்னும் மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நோவாவினுடைய பேழைக்குள்ள சிங்கமும் இருந்துச்சு, மானும் இருந்துச்சு. 10 மான் இல்லை, ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான், அதே போல ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம். அப்ப அந்த பேழைக்குள்ள எது சாப்பிட்டுச்சு? சிங்கம் என்னத்தை சாப்பிட்டுருக்கோம்? இளத்தலை தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனா நம்ம டயலாக் விடுவோம், புலி பசித்தாலும் புல்லை திங்காது. கர்த்தர் படைச்சது புலியும் சிங்கமும் புல்லை தான் தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எங்க பார்க்க முடியுது, நோவாவினுடைய பேழைக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. 40 நாட்கள் சிங்கமும் புலியும் எல்லாமே, நரி எல்லாமே புல்லை தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, செடி கொடிகளை தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு பாவத்தினுடைய விளைவாக தான் அசைவ உண்ணிகளாக என்ன பண்ணுச்சு, இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, மாறிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம், இது எல்லாமே பாவம் அப்படிதான் வந்துச்சு. களைகள் ஒரு மிகப்பெரிய நெருக்கம், பண்படுத்துவது ஒரு மிகப்பெரிய நெருக்கம், மழை ஒரு நெருக்கம். ஏன்னா சில நேரத்தில் மழையை ஆசீர்வாதமாக பார்க்குறோம், 2 நாள் பெய்யற மழை 3 நாள் பெஞ்சா அது என்ன ஆயிடுது, செடிகள் எல்லாம் அழுகி போயிடுது. 3 நாள் பெய்யற மழை 4 நாள் பெஞ்சதுன்னா என்ன ஆகுது, மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஊர் அழிஞ்சு போயிடுது. ஸோ கர்த்தர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பூமியில் இருந்தே கொடுத்திருந்தார். என்றைக்கு பாவம் வந்ததோ அப்ப இருந்து அவன் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இதுதான் இதனுடைய வரலாறு. ஸோ இப்படி கர்த்தர் ஒவ்வொன்றையுமே என்ன பண்றாரு, படைக்கிறாரு. படைச்சிட்டு என்ன பண்றாரு, மனுஷனை என்ன பண்றாரு, படைக்கிறார். படைச்சு முடிச்சுட்டு எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. அப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு விஷயத்தை பார்க்கலாம், எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 18ஆம் வசனம் பார்க்கிறோம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றார்.
இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய தேவையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ரெகனைஸ் பண்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, இங்க குறை கிடையாது. செடி பாட்டுக்கு முளைக்குது, காய்கனிகள் பழங்கள் வருது, செடிகள் வருது, அவன் நீட்டா சாப்பிடுறான். எல்லாவற்றுக்கும் மேல அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. படைத்த எல்லாவற்றையும் அவனுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பெரேடு நடக்குது. பெரேடு அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வரிசை நடக்குது. சிங்கங்கள் வருது, உடனே இது சிங்கம் அப்படின்னு பேரிடுறான். அடுத்து பெண் சிங்கங்கள் வருது, இது ஃபீமேல் பெண் சிங்கம். அடுத்து புலி வருது, இதுக்கு புலி அப்படின்னு ஒரு பேர் விடுறான். அதுக்கு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மனுஷன் பேர் கொடுக்குறான். அது எவ்வளோ அழகா இருந்திருக்கும் பாருங்க. நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம், எனக்கு காலையில் உட்காந்து யோசிச்ச ஒரு விஷயம், எப்படி எல்லா மிருகங்களும் அவனுக்கு முன்னாடி கரெக்டாக வரிசையாக வந்து உட்காந்துருக்கும், இல்லை வரிசையாக வந்து நின்றுருக்கும். அப்போ யானை வந்து நின்றுருக்கும், இவன் பேர் கொடுக்குறான், இது யானை அப்படின்னு சொல்லி. இதை ஆண்டவர் எப்படி உட்காந்து ரசிச்சிருப்பார். அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு 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 பொசிஷனை, இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொண்டு போய் ஆதாமுக்கு தான் படைச்ச மனுஷனுக்கு கொடுக்கணும்? ஆண்டவரே எல்லாம் பேர், ஏப்பாங்க வா இதுதான் யானை, ஏப்பா இங்கே வா இதுதான் புலி. இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு ஒரு ஜூ கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இது குதிரை, இது யானை, இது ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கிறது இல்லை. ஆனால் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், காலையில் உட்காந்து நான் தியானிக்கும் பொழுது அவர் அதை என்ன பண்ணி ரசிச்சிருக்கிறாரு. நான் படைச்சவன் அதை பேர் வைக்கிறத உட்காந்து இவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆண்டவரே இதுக்கு பேர் யானை, ஆண்டவரே இதுக்கு பேர் குதிரை, இதுக்கு பேர் புலி அப்படின்னு அவன் பேர் வைக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக என்ன பண்ண ரசிச்சிருக்கிறார். ஏன் ரசிச்சார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய படைப்பில் மனுஷனை ரொம்ப மேலிடத்துல கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், வைத்திருந்தார். இப்போ எல்லாமே ஜோடி ஜோடியாக வருது, ஆண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு எல்லாம் வருது. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்குறாரு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. தண்ணீர் பர்ஃபெக்டாக இருக்குது, ஏதேன் தோட்டம் பர்ஃபெக்டாக இருக்குது, படைப்புகள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இப்போ ஒரே ஒரு குறை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆதாமுக்கு ஏற்ற துணை கிடையாது. இது யாருக்கு தெரியாது? தனக்கு ஏற்ற துணை இல்லைன்னு யாருக்கு தெரியாது? ஆதாமுக்கு தெரியாது. ஆதாம் அதை பற்றி யோசிக்கிற ஆள் கிடையாது. எனக்கு தேவைன்னா சாப்பாடு இருக்குது, மிருகங்கள் இருக்குது, நான் வேலை செய்ய தேவை கிடையாது, போய் பறித்து பழத்தை சாப்பிடுவேன், என் தேவனோடு நல்ல ஐக்கியம் இருக்குது, ஆண்டவரோடு நான் பேசுகிறேன், ஆண்டவரோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு கொலை பண்ண யாரும் கிடையாது, என் மேலே பொறாமப்பட யாரும் கிடையாது, நான் ஒரு பர்ஃபெக்ட் மனுஷனாக என்ன பண்ணுறேன், நான் இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலே நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதாமை போல, அதாவது பாவத்திலே விழுவதற்கு முன்னாடி ஆதாமை போல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அறிவுள்ளவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, குறைந்தது இந்த உலகத்துல எவ்வளவு விலங்குகள் இருந்திருக்கும், எவ்வளவு மிருகங்கள் இருந்திருக்கும். அப்ப அந்த 6வது நாள் அந்த நேரம் 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துல அவன் எல்லா விலங்குகளுக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. எல்லா விலங்குகளுக்கும் அவன் பேர் வைக்கிறான். அந்த பேர் எப்படி அவன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மைண்ட் கெப்பாசிட்டியை யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சிருக்கான். சில நேரத்தில் சில மிருகங்களை பார்த்தா நமக்கு அடையாளம் தெரியுது. நம்ம இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், நான் நிற்கிறேன். எத்தனை விலங்குகள் உங்களுக்கு தெரியும்? பேர் தெரியும். நான் காட்டுற எல்லா விலங்குகளும் உங்களுக்கு பேர் தெரியுமா? இல்லை எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. மீறி போனால் ஒரு 100 விலங்கு சொல்ல முடியுமா பேர் காமிச்சா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு விலங்கு காமிச்சாங்க, எறும்பு உண்ணின்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? லைவாக பார்த்துருக்குறீங்க? அதை நாங்கள் தான் பார்த்தோம். வேற யாரும் இங்கே பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு. அந்த விலங்கு என்ன பண்ணுது, அதனுடைய மூக்கு கூர்மையாக இருக்குது, அது இப்படி வைக்குது. அந்த எறும்பு அந்த ஓட்டை இருக்கும்ல, அந்த ஹோல் இருக்கும்ல, அப்படி வைக்குது. எல்லா எறும்பும் சல்லுன்னு உள்ளே போயிடுது. அது கொல்ல போனால் தலையை என்ன பண்ணுது, உள்ளே எடுத்துக்குது. அது இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டாலும் அப்படி எதிர்த்து என்ன பண்ணுது, வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மிருகம் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ஜூலையோ எங்கேயுமே நான் பார்க்கல. நீங்களும் பார்த்துருக்க, ஒருவேளை டிவியில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம். ஸோ எத்தனை கடலில் பார்க்குறோம், இன்றைக்கும் மனுஷனுக்கு தெரியாத லட்சக்கணக்கான மிருகங்கள் இருக்குது கடலில். 1% 2% தான் மனுஷனுக்கு தெரியும். இது 98% கடலில் மறைஞ்சு கிடக்கு. பட் இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற, இது எல்லாவற்றிற்கும் பெயர் சூட்டுகிற ஒரு கெப்பாசிட்டி, திறமை உள்ளவனாக யார் இருந்தா? ஆதாம் இருந்தான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், என்ன மொழி அவன் பேசியிருப்பான்? அல்லேலூயா. என்ன லாங்குவேஜ் தமிழில் பேர் வச்சிருப்பானா?
இல்லை இங்கிலீஷில் பேர் வச்சிருப்பானா, இல்லை கிரேக்க மொழி பேசியிருப்பானா, எபிரேய மொழி பேசியிருப்பானா? ஏன்னா மொழிகள் எப்பொழுது வந்தது, எப்பொழுது பிரிந்தது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எப்பொழுது டவர் ஆஃப் பாபேல், பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணார், மொழிகளை பிரித்து போட்டார். ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியக்கூடாது, இவனுங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவர் பிரித்து போட்டார். ஸோ பிரித்து போட்டது, அதுக்கப்புறம் தான் மொழி வந்துச்சு. அப்போ என்ன மொழியில் பேர் வச்சான், என்ன மொழியில் அது அந்த அந்த பேர்கள் வச்சான். ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இது புலி, இது கரடின்னு ஒவ்வொருவருடைய மொழிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பேர்கள் எப்படி மாறி இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியம். அதெல்லாம் நம்ம விளையாட்டாக நினைக்கிறது உண்டு. உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னால் ஆதாம். ஸோ அவனுக்கு அந்த கார்டன், அந்த தோட்டம் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. அவனுக்கு கிடைச்ச சாப்பாடு போதுமானதாக இருந்தது, சுதந்திரமாக இருந்துச்சு. அவன் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே சுதந்திரமாக என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தான். இது எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டார், இவனுடைய வாழ்க்கை இன்னும் முழுமை அடையவில்லை. என்ன அடையல? முழுமை அடையல. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பணம் இருக்கணும், பொருள் இருக்கணும், சொத்து இருக்கணும், வீடு இருக்கணும், சுதந்திரம் அது இருக்கணும், அது இருக்கணும், காசு இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வேத வசனம் நம்ம இடத்துல கொண்டு வருகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஆணாக பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் முழுமை அடைந்தவனாக எப்பொழுது மாறுகிறான் சொன்னா, தனக்கு ஏற்ற துணையை எப்பொழுது கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் அவன் என்ன அடைகிறான், முழுமை அடைகிறான். அல்லேலூயா. இல்ல அப்படின்னா அவன் முழுமை அடையல. அவனுடைய ரிலேஷன்ஷிப், அவனுக்கு தகுந்த உறவு என்ன பண்ணும், வரணும். அந்த உறவை யார் கொண்டு வரணும், கர்த்தர் கொண்டு வரணும். அப்ப தான் பிள்ளை வளரும் போது அது ஒரு ஆணாக இருக்கலாம், அது ஒரு பெண்ணாக இருக்கலாம். நல்லா கவனிங்க. அப்ப அந்த பிள்ளை வளரும் பொழுது அது படிக்குது, அது சம்பாதிக்குது, அது எல்லாமே பண்ணுது. அப்படிங்கும் போது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவருக்கா தோணும், இவனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரணும், இந்த மகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரணும்னு சொல்லி யார் கொண்டு வருவா? ஸோ அப்படி யோசிச்சு கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு கம்பேனியன், அவனுக்கு ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஏவாள் மூலியமாக என்ன பண்ணுகிறார், கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆதாமுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஆதாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை பிரதிபலிக்கக்கூடியவனாக, ஒரு பார்ட்னர், ஒரு முழுமையான ஒரு சப்போர்ட் உள்ள ஒரு ஆள் அவனுக்கு தேவைப்படுது. அப்போதான் அவன் முழுமை அடைகிறான். இதை கர்த்தர் உணர்கிறார். இது ஒரு காரியம். மூணாவது விஷயம் 21ஆம் வசனத்தில் பாருங்க. இதுதான் கிரியேஷன், இங்கதான் நடக்குது. அந்த பெண் உருவாக்கப்படுது, ஏவாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் என்ன பண்ணார், அடைத்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜரி அங்க நடக்குது, ஒரு ஆபரேஷன், ஒரு அறுவை சிகிச்சை என்ன பண்ணுது, நடக்குது. அல்லேலூயா. வேதவசனத்தில் அழகா ஒன்று சொல்லுவாங்க, இயேசுவை போல இந்த மயக்க மருந்து கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது சீசர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மயக்க மருந்து கொடுப்பாங்க, முதுகு எலும்பில் கொடுப்பாங்க. சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் பொழுது, ஹார்ட் ஆப்ரேஷன், அதே போல் வயிறு பகுதியில் கிட்னி ஆப்ரேஷன், இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணது யாரு? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆண்டவர் அப்பயே என்ன பண்ணிட்டார், உருவாக்கிட்டார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் என்ன, 21ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். எப்படி வர பண்ணார், அவனுக்கு மயக்கம் கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ மயக்கம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறார், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அறுவை சிகிச்சை என்ன பண்ணுறார் அவர். இந்த வசனம் ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது விலா எலும்பு. இந்த இடத்துல மோசே எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார் இந்த ஆதியாகம புத்தகத்தை. எபிரேய மொழியிலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது விலா எலும்புன்னு மாத்திரம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதே வார்த்தை பல இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த சைடில் இருந்து எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ணார், எடுத்தார். சைடு அப்படிங்கிறது தான் அந்த பகுதி,
சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார், எடுத்தார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் தமிழில் மொழிமாற்றம் பண்ணும்போது விலா எலும்பு மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. 23ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏவாளை கர்த்தர் எப்படி உருவாக்கினார்னு சொன்னா, ஆதாமுடைய விலா எலும்பில இருந்து மாத்திரமல்ல, ஆதாமினுடைய சரீரத்தில் இருந்தும் மாம்சத்தில் இருந்தும் சதையில் இருந்தும் கர்த்தர் என்ன பண்ணார், யாரை உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெண் முழுவதுமாக எங்கிருந்து உருவாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா, ஆதாமினுடைய சரீரத்திலிருந்து தான் என்ன பண்றார், உருவாக்கப்படுகிறார். எவ்வளவு சதை எடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம, அதுல ரத்தம் இருந்திருக்கும், அதுல டிஷ்யூ இருந்திருக்கும், அதுல எல்லா விஷயங்களும் என்ன பண்ணும், திசுக்கள் இருந்திருக்கும், அதுல எல்லாமே எலும்பு. கண்டிப்பா ஆண்டவர் எலும்பு எடுத்தார். ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு என்ன பண்ணும், இந்த ஒரு விலா எலும்பு தான் இருக்கும், இன்னொரு விலா எலும்பு இருக்காது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த விலா எலும்பை எடுத்து தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், யாரை உருவாக்குகிறார், ஏவாளை என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறார். ஸோ ஒரு ஒரு பெண் எங்கிருந்து, எல்லா பொருட்களும் எங்கிருந்து எடுத்து உருவாக்கப்பட்டாள் அப்படின்னு சொன்னா, யாருடைய இடத்துல இருந்து, ஆதாமினுடைய ஒரு ஆணினுடைய விலா எலும்பு, ஒரு ஆணினுடைய சதை, ஒரு ஆணினுடைய ரத்தம், எல்லாவற்றிலிருந்து தான் என்ன பண்ணால் உருவாக்கப்பட்டாள். பட் நீங்க இதை அப்படியே முன்னாடி போங்க. ஒரு ஆண் எப்படி உருவாக்கப்பட்டான், எதால் உருவாக்கப்பட்டான், மண் அப்படின்னு சொன்னா டஸ்ட், குப்பை. ஸோ ஒரு ஆணினுடைய உருவாக்கம் குப்பையில் இருந்து, பட் ஒரு பெண்ணினுடைய உருவாக்கம் ஒரு கம்ப்ளீட்டான மனுஷன்ல இருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறார், உருவாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், இப்ப அதனால ஆண் தானே உயர்ந்தவன், பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பான்னு. அதுக்கு அடுத்தது அது குறித்து தானே சில கேள்விகள் நமக்கு வரும். அதை நம்ம அது வசனங்களை பார்க்கலாம். அப்ப தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உருவாக்கம் அப்படிங்கறத எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, மேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் உருவாக்கம், மேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் மென்ஷன் பண்றாங்க. ஆனா உண்மையான எபிரேய பாஷையில பில்டு, கட்டப்பட்டது. இன்றைக்கு ஒரு கட்டடம் கட்டுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மைண்ட்ல என்ன சிந்தனை வேணா இருக்கலாம், ஆனா இந்த கட்டடம் கட்டப்படுவதற்கு சிமெண்ட் தேவை, மண் தேவை, கல் தேவை. இது எல்லாம் அவங்க கையில கொடுத்துட்டா இந்த கட்டடம் இப்படி வந்துருமானா வராது. அந்த கட்டடத்தை உருவாக்குனவன், அந்த கட்டடத்தை கட்டுகிறவர் அவருடைய கலைத்திறனை கொண்டு இதை என்ன பண்ணுகிறார், அவ்வளவு அழகா வடிவமைச்சு அந்த கட்டடத்தை என்ன பண்றாரு, கட்டுறார். அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஃபேஷன் அப்படிங்கிறோம், ஃபேஷன் அப்படின்னு சொல்றோம், அழகுபடுத்துதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ மனுஷனை உருவாக்கும் பொழுது கர்த்தர் எப்படி வேணா உருவாக்கி இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணை உருவாக்கும் பொழுது அவள் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை பெண்ணுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யோசிங்க பார்க்கலாம். சாதாரணமாக ஆணை உருவாக்குனது போலவே அழகா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இவனை உருவாக்கி இருக்கலாம்ல, அந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்கலாம்ல, உருவாக்கி இருக்கலாம்ல. அவளுக்கு ஒரு சைடில் ஒரு மண்ணை வச்சு இந்த எலும்பை வச்சு எடுத்து உள்ள சொருவி என்ன பண்ணிருக்கலாம், பில் பண்ணாரு, கட்டினாரு. எப்படி கட்டினாரு, ஆதாமினுடைய சரீரத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணாரு, ஏவாளை கட்டினார். அப்படிங்கிறது ஏன் நம்ம அப்படி அவ்வளோ சிரமங்கள் ஏன் ஏவாளுக்கு எடுக்கணும் சொல்லுங்க. ஏன்னா ஆதாம் மண்ணிலிருந்து உருவாயிருக்கலாம், ஆனால் இனி பிறக்க போகிற ஆதாம் ஆகட்டும், இனி பிறக்க போகிற ஏவாள்கள் ஆகட்டும், எங்கிருந்து உருவாக போறாங்க, ஹல்லேலூயா. அப்ப மனுஷியிலிருந்து தான் எல்லாருமே இனிமே என்ன பண்ண போறாங்க, பிறக்க போறாங்க. அப்படி பிறக்க போறதுனால கர்த்தர் அவ்வளவு அழகாக நிதானமாக எப்படி உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா, ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பெண்ணை என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. குப்பையிலிருந்து உருவாக்கல. உங்க வீட்டுக்காரரை பார்த்து சொல்லலாம், நீ குப்பையிலிருந்து வந்தவன், நான் கர்த்தருடைய கரத்திலிருந்து அவ்வளவு அழகாக நிதானமாக என்ன பண்ணவன், படைக்கப்பட்டவள். பெண்ணுக்கு உண்டான ஒரு மேன்மையான ஒரு விஷயம் அதுதான். ஆண்கள் ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப பெருமையாக ஆண்களை பேசுவாங்க, ஆனால் பைபிளை நீங்கள் படிச்சீங்கன்னா அது உடைக்கப்படுது. ஆண் குப்பையிலிருந்து வந்தவன், ஆனால் பெண் குப்பையிலிருந்து வந்தவள் அல்ல. இங்கே அந்த வார்த்தையே மென்ஷனே பண்ணல.
ஆதாமினுடைய சரீரம், ஆதாமினுடைய சதைகள், இது எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கர்த்தர் அவ்வளவு அழகாக படைத்து என்ன பண்ணுகிறார், இந்த இடத்துல கொண்டு வருவதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஸோ அடுத்த ஒரு விஷயம், நான்காவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது மேரேஜ். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அடுத்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணை உருவாக்கிட்டார். 22ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிடத்தை விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குது, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணை உருவாக்கிட்டாரு. பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை எங்கே கொண்டு வராரு, ஆதாம் இடத்துல என்ன பண்ணுறாரு, கொண்டு வரார். யார் கொண்டு வரா, தேவன் என்ன பண்ணுறாரு, ஆதாம் இடத்துல கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்த உடனே அங்கே ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாருங்க, 23ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு கவிதை. இதை நீங்கள் தமிழில் படிக்கும்போது ஏதோ ஒரு பேசேஜ் மாதிரி படிச்சிடுறீங்க, ஏதோ ஒரு பத்தி மாதிரி நம்ம படிச்சிடுறோம். ஆனால் இது எபிரேய பாஷையில் இது எழுதப்பட்ட நடை, இந்த வசனம் எழுதப்பட்ட நடை எப்படின்னா ஒரு கவிதை நடையில் என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆதாம் முதலாக ஏவாளை பார்த்த உடனே அவனுடைய இருதயத்திலிருந்து வந்த ஒரு கவிதை. ஏன் அவனுக்குள்ளிருந்து அப்படிப்பட்ட ஒரு கவிதை பிறக்குது, அப்படிப்பட்ட ஒரு அன்பு ததும்ப ஒரு கவிதை ஏன் பிறக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை அவன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஏற்ற துணையை, ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ இல்லை பெண் ஒரு ஆணையோ ஏற்ற துணையை சந்தித்தால்தான் வாயிலிருந்து என்ன பிறக்கும், சத்தமா சொல்லுங்க, கவிதை பிறக்கும். இல்லைன்னா என்ன பிறக்கும், என்னென்ன பிறக்குமோ அதெல்லாமே என்ன பண்ணும், பிறக்கும். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் கொண்டு வந்தன ஒரு கவிதை. அவன் ஒரு ஹிஸ்ட்ரியே சொல்கிறான். இவனோ மயக்க நிலைமையில் கிடக்கிறான். இந்த பெண்ணை உருவாக்குறது இவனுக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரிஞ்சிருக்காது. இன்னொரு ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஒரு மெச்சூரான பர்சன். ஆதாம் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆள். அல்லேலூயா. ஆதாம் குழந்தையிலிருந்து உருவான கிடையாது, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆள். இப்போ எல்லாத்துக்கும் பேர் வச்சு அவன் கொஞ்சம் முன்னாடி பிறந்தவனே வச்சுக்கோங்க, முன்னாடி உருவானவன். இப்போ இந்த ஏவாள் அவனுக்கு பின்னாடி உருவானவள். இப்போ இந்த ஏவாள் குழந்தையா கொண்டு வரல, இல்லை ஒரு வாலிப பெண்ணா கொண்டு வரல, அவனுக்கு தகுந்த ஒரு பெண்ணாக யார் படைத்து கொண்டு வரா, அவளும் ஒரு மெச்சூரான ஒரு பெண்ணாக என்ன பண்ணுகிறார், கொண்டு வரார் ஆண்டவர். அப்படி கொண்டு வந்து இணைக்கும் பொழுது தனக்குண்டான பார்ட்னர் இவ தான், தனக்குண்டான கம்பேனியன் இவர் தான், தனக்குண்டான உறவின் பாலம் இவள் தான் என்பதை தெளிவாக அவன் யார் புரிந்துக்கலாம், ஆதாம் புரிந்து கொண்டதுனால தான் அவனுக்குள்ள இருந்து அன்பு என்ன பண்ணுகிறது, பிறக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கண்டுபிடிக்கிறதுனால உள்ள இருந்து அன்பு பிறக்காது. கர்த்தர் படைத்த தெய்வம் எப்பொழுது சரியான ஒரு இணைப்பை கொண்டு வராரோ அப்பொழுதுதான் உள்ள இருந்து என்ன பிறக்கும், அன்பு பிறக்கும், சமாதானம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். நம்மளா தேடி போறதும் சரி, நம்மளை தேடி வர்றதும் சரி, நமக்கு ஒருபோதும் என்ன கொண்டு வராது, அன்பை கொண்டு வராது. அதுக்கு பேர் வேற. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவன் அழகா சொல்றான். 23ஆம் வசனத்துல என்ன சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடியால் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்பட ஒரு பேர் ரொம்ப முக்கியம். எபிரேய பாஷையில ஆதாமுக்கு பேர் வந்து ISH இஷ் அப்படிங்கிற ஒரு பேர். இப்போ இவன் கொடுக்குற பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ISH மறுபடியும் SHA, அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்ன பண்ணுறான், திருப்பி கொடுக்குறான். ஒரு எக்ஸ்டென்ஷன்னா ஒரு விரிவாக்கத்தை என்ன பண்ணுறான், கொடுக்குறான். ஸோ ISH இஷ் அப்படிங்கிறது ஆதாமுடைய பேர், மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேர்னா, ஏவாளுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ISH மறுபடியும் என்ன பண்ணுறான், SHA அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு விரிவாக்கம் கொடுக்குறான். அதை தான் தமிழில் மனுஷன் மனுஷி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, பிரிக்கப்படுது. இதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏவாளை பார்த்த உடனே இவன் கொடுக்குற பேருக்கு அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா மனுஷி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எபிரேய பாஷையில், அதுக்குண்டான அர்த்தம் என்னென்னா சாஃப்ட். என்னதுங்க சாஃப்ட்னா என்ன அர்த்தம், மிருதுவா. என்னது, சத்தமா சொல்லுங்க, மிருதுவான பெண், மிருதுவானது. அப்ப
ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பேர் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, மிருதுவான பெண், சாஃப்டான பெண், காமான ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு பேரை தான் யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, ஏவாளுக்கு என்ன பண்றான், கொடுக்குறான். இப்படி சாஃப்டா இருந்த பெண் எப்போ வயலண்டா மாறுறா, இப்படி அமைதியா இருந்த பெண் எப்பொழுது ஆக்ரோஷமா மாறுறா அப்படின்னு சொன்னா, நடுவுல பிசாசு வந்த உடனே. ஹல்லேலூயா. இப்ப நடுவுல பாம்பு வந்த உடனே. ஆனா ஆதாம் அவளுக்கு கொடுத்த பெயர் என்னன்னு சொன்னா, மிருதுவான பெண், சாஃப்டான பெண். அப்ப கர்த்தர் படைச்சு இது எப்படி அவன் பெயர் கொடுக்குறான்னா, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மிருகத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இவன் தன்னுடைய இன்டெலிஜென்ட்டால, தன்னுடைய ஞானத்தால இந்த மிருகத்தினுடைய கேட்டகரி இது, இந்த மிருகத்தினுடைய திறமை இதுன்னு ஒவ்வொன்றா பேர் கொடுத்துட்டு வரான். அப்ப இந்த பெண்ணை பார்த்த உடனே இவனுக்குள்ள 2 பாயிண்ட் தோணுது. ஒன்று, இவள் எனக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த பெண்ணை பார்த்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே அவன் எப்படி அவன் ஐடென்டிஃபை பண்ணுறான், அவன் எப்படி புரிந்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னால், மிருதுவான பெண், சாஃப்டான பெண், அமைதியான ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுகிறான் இந்த இடத்துல ஆதாம் கொடுக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய படைப்பு, கர்த்தருடைய படைப்பு இதுதான். ஸோ இதை சொன்ன உடனே அடுத்தது 20 அவன் எடுக்கப்பட்டால் மனுஷி எனப்படுவாள் என்றான். 24ஆம் வசனம், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் திருமணம், இதுதான் மேரேஜ். ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 அந்தரங்கம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்கத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுகிறார், திருமணத்தை கொண்டு வந்து என்ன பண்றாரு, இணைக்கிறாரு. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண் படைக்கப்படுகிறாள், அவள் ஆதாமின் இடத்திலிருந்து படைக்கப்படுகிறாள். அவளை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம்கிட்ட கொடுத்த உடனே அவளுக்கு ஒரு பேர் சூட்டப்படுகிறாங்க. பேர் சூட்டின உடனே அடுத்தது இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இணைக்கப்படுகிறது. அப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஒரு பெண் எதற்காக படைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, 27ஆம் வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2, அதை கீழ்ப்படுத்துங்கள். அப்ப ஒரு ஆண் தனியாக இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, பழுகி பெருக முடியாது. ஒரு ஆண் திருமணம் செய்து பழுகி பெருக முடியாது. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் திருமணம் செய்து பழுகி பெருக முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், லெஸ்பியன் பார்க்குறோம், நம்ம ஓரின சேர்க்கை. தேவ சத்தியத்தை அறிந்த எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள பிசாசானவனை அழகா டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையும் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆணுக்கு ஆண் என்றோ பெண்ணுக்கு பெண் என்றோ கர்த்தர் ஒருபோதும் வேதாகமத்தில் எங்கும் அனுமதிப்பதை நம்ம பார்க்க முடியல. ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த பாவம் வருது. சோதோம் கொமோரா பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாவம் அப்பயே கிளம்பிருச்சு. இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான ஒரு சத்தியத்தை கொடுக்குது. ஒரு பெண் இல்லாம ஒரு ஆணால் வாழ முடியாது, ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியாது. அப்ப இந்த பெண்ணும் ஆணும் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு உண்டான அந்த இணைப்பு, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமான ஒரு உறவாக இருக்கணும். அந்த உறவின் வெளிப்பாடு தான் பழுகி பெருகுதல். இதுதான் தேவனுடைய டாஸ்க், இதுதான் தேவன் கொடுத்த திட்டம். திருமண வயதை எட்டும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தர் வைத்திருக்கிற பெண்ணை கொண்டு வரும் பொழுது திருமணம் செய்து கொள்ளணும். திருமணம் செய்து கொண்ட பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு பல பேர் பண்ற தவறு என்ன தெரியுமா, திருமணம் ஆனவுடனே இப்ப இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்க குழந்தை பெற்றுக்க மாட்டோம், வீடு வாங்கிட்டு தான் நாங்க குழந்தை பெற்றுப்போம், இல்ல இப்ப இருக்கிறதுக்கு நாங்க கார் வாங்கிட்டு தான் குழந்தை பெற்றுப்போம், இல்ல நகை செஞ்சுட்டு தான் நாங்க குழந்தை பெற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வராங்க. தேவன் அதையெல்லாம் விரும்புகிறவர் அல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் நீங்க குழந்தை பெற்று கொள்ளல அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற நேரத்தில் குழந்தை கிடைக்காது. அல்லேலூயா. ஒன்னும் ரொம்ப போராடணும், இல்லைன்னா குழந்தையே கிடைக்காது.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஃபில்லிங் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இதில் நீங்க வாசிக்கும் பொழுது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான். இன்னொரு பாயிண்ட் இதுல தெளிவாக கொடுக்கிறார் 24ஆம் வசனத்துல. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவிகளோடு இணைந்திருப்பான் போட்டிருக்குதா? இல்ல, இப்படி கூட வச்சுக்கலாம். இதன் நிமித்தம் புருஷர்கள் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் சொல்லியிருக்கா? இல்ல. ஒரு ஆண் ஒரு பெண், இதை தான் கர்த்தர் மறுபடியும் என்ன பண்றாரு இங்க சொல்றார். கர்த்தருடைய அனுமதி அதுதான். ஒரு ஆண் ஒரு பெண், அதுதான் ஒரு குடும்பம், அதுதான் ரிலேஷன்ஷிப், அதுதான் உறவு, அதுதான் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமானது. இங்க மேல அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ நீங்களும் நானும் எதையும் ஆட் பண்ணிக்க முடியாது, சேர்த்து கொள்ள முடியாது. இந்த பிரச்சனையினால இதை சேர்த்துக்கிட்டேன், அந்த பிரச்சனையால அதை சேர்த்துக்கிட்டேன், இதனால இந்த 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 மனைவி விட்டு நான் அந்த மனைவியோட போயிட்டேன், அந்த பெண்ணோட போயிட்டேன், சேர்த்துக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்பர், உதவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண் மேல பெண் கீழே அப்படின்னு கர்த்தர் வேதவசனத்திலே கொடுக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆணுக்கு கீழே தான் பெண் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்குள்ள கொண்டு வரோம். இல்லை, 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தே ஆர் ஈக்குவல். படைக்கப்பட்ட விதம் வேறு வகையாக இருக்கலாம், படைக்கப்பட்டதின் நோக்கம் வேறு வகையாக இருக்கலாம். ஆனால் பெண் ஒருபோதும் சர்விங் ஆட்டிடியூட் கிடையாது. அதாவது ஊழியம் செய்கிற, பணிவிடை செய்கிறவள் கிடையாது. பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்தை வைத்து அதன் மூலமாக அவள் தாழ்ந்தவள், அவள் தாழ்மையானவள், அவள் இப்படி கீழானவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் இங்க என்ன பண்ண முடியாது, அவங்களை என்ன பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பம்ங்கிறத வடிவமைக்கிறார். அப்படி வடிவமைக்கும் பொழுது ஆணுடைய வேலை இது, பெண்ணுடைய வேலை இது, பிள்ளைகளுடைய வேலை இது என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தேவ திட்டத்தை கொடுக்கிறார். அப்படி தேவ திட்டத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை ஒரு கம்ப்ளீட் பண்றாரு, ஒரு முழு நிறைவு பண்றாரு. அப்படி முழு நிறைவு பண்றத நீங்க தேவ திட்டமாக தான் நீங்க ஒரு பெண்ணை பார்க்கணுமோ தவிர, ஒரு சர்வெண்ட் பார்வையில் உதவி அப்படின்னு சொன்னா, எனக்கு சப்போர்ட் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு, இல்லை எனக்கு வேலை செய்யறதுக்கு, அப்படிப்பட்ட பார்வையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெண்களை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண் இல்லாமல் ஒரு குடும்பம் கம்ப்ளீட் ஆகாது. பெண் இல்லாம ஒரு மனுஷன் முழுமை அடைய முடியாது. அவன் தனிமையானவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை தான், தனிமை என்ன கிடையாது. அந்த வசனம் கூட அழகா சொல்லப்படுது பாருங்க, தனிமையா இருப்பது நல்லதல்ல, நல்லது. திருமண வயது சரியான நேரத்தில் வரும்பொழுது, தேவ சித்தம் இருக்கும்போது திருமணம் செய்ய வேண்டியவங்க திருமணம் செஞ்சிருங்க. அப்படி திருமணம் செய்யலை அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த நேரத்தையும் காலத்தையும் தவற விடுகிறீங்கன்னா, பாவம் சுலபமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், வந்துடும். உங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தேவன் அனுமதிச்சு தேவ சித்த பிரகாரம் தான், தேவ திட்டத்துக்குள்ள நடத்துற வழியை பாருங்க. இல்ல திருமண வயதிலே காத்திருக்கிற பிள்ளைகள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தேவன் கொண்டு வருவதற்கு காத்திருங்க, தேவன் வழிநடத்துவதற்கு காத்திருங்க. பாஸ்டர் நீங்க அப்படி சொல்றீங்க, கர்த்தரால தான் அந்த குடும்பம் இணைஞ்சுது, கர்த்தர் தான் அந்த பெண்ணையும் கொண்டு வந்தார், இந்த பையனையும் கொண்டு வந்து இணைஞ்சாங்க. நீங்க அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. கர்த்தரால இணைந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வராதுன்னு கிடையாது, கண்டிப்பா சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். ஒண்ணு அவங்க மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா, தேவ திட்டம் அவங்க மூலியமாக என்ன வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறும். அல்லேலூயா. தேவன் அவர்களை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாங்களோ அது நிறைவேறும். அவங்க அதுக்குண்டான இடத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிந்து போயிடுவாங்க. இல்லை அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்காது, அப்புறம் டிவோர்ஸு, பிரிவு, இதுதான் நடக்கும். தேவ திட்டம் நிறைவேறாது. அதே சமயத்தில் தேவ திட்டம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் இணைந்தவர்கள் என்னதான் நெருக்கமா இருந்தாலும், என்னதான் விட்டு கொடுத்தாலும், அவர்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நடக்குமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறி, அது அபாலிஷ் ஆயிடும்.
அவர்களை குறித்து தேவன் சிறு வயதில் இருந்திருக்கிற திட்டம் நடக்காது. ஏன்னா 2 பேரும் வேற ஒரு டீவியேஷன்ல இருந்து அந்த பெண்ணை குறித்து வேற ஒரு திட்டம், அந்த ஆணை குறித்து வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் கரெக்டாக இணைஞ்சு நடக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அந்த திட்டத்திலிருந்து அந்த ஆண் வித்ட்ரா பண்ணி அதிலிருந்து அவர் வந்துடுறாரு, அந்த அம்மா வேற ஒரு திட்டத்திலிருந்து அந்த அம்மா வந்து இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து ஆண்டவர் சரி வந்துட்டீங்க புது திட்டத்தை கழித்தரேன் அப்படிலாம் கொடுக்க மாட்டார். ஸோ இப்போ இவங்களுடைய வேலை என்ன, தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து முதல்ல தாங்க செஞ்ச அந்த பாவத்திலிருந்து, அந்த தப்பிலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து மீண்டு வரணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறது வேற விஷயம். ஸோ அது 2 கிலோமீட்டரில் போகிறது சுற்றி 18 கிலோமீட்டர் வர மாதிரி. அல்லேலூயா. ஸோ அந்த 18 கிலோ நட வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு. அந்த 18 கிலோமீட்டர் நடக்கும்போது கால் வலிக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டு. ஸோ கர்த்தர் கொண்டு வரணும். அதை தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த உதவி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சில விஷயங்கள் வெளிப்படையாக பேச முடியாது. ஒரு ஆணுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சில தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் ஒரு பெண்ணால் தான் என்ன பண்ண முடியும், தீர்த்து வைக்க முடியும். அப்படி தீர்த்து வைப்பது நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக இருக்கணுமோ தவிர அது இச்சையாகவோ பாவமாகவோ மாறிடக்கூடாது. ஸோ திருமணம் என்பது தேவன் வைத்திருக்கிற ஒரு முழுமை அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய ஆணுடைய தேவையும் பெண்ணுடைய தேவையும் சஃபிஷியண்டா, நல்லா கவனிங்க, ஒரு முழுமையான ஒரு திருப்தியா அமையணும் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருடைய கரத்தில் தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் இந்த உலகத்தில் ஏர்ன் பண்ணாலும், அவன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வீடு நிலம் கார் இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களை அடைஞ்சாலும் அவன் முழுமை அடைஞ்சவனாக இருக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இதைதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அந்த ஏக்கத்தை யாரால் தீர்க்க முடியும், எப்படிப்பட்ட உறவால தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணால தான் தீர்க்க முடியும். அவன் எமோஷனலா, அவன் ஸ்பிரிச்சுவலா, அவன் அதே போல அவனுடைய பிசிக்கலா, மாம்சத்துல ஆவியில உணர்வு பூர்வமாக எல்லா இடத்திலும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. ஆனால் அது தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ள என்ன பண்ணும் இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிற பெண்ணை விட்டு ஆணை விட்டு வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய குழப்பமாயிடும். ஒரு விஷயம் இழந்து போக வேண்டிய காரியங்கள் நிறைய இழந்து போயிடுவோம். அதே போல் இந்த 3 விஷயத்தை உங்களுக்கென்று வைத்திருக்கிற உறவில் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த உறவை தாண்டி வெளியே கொண்டு போனீங்கன்னா பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த 3 விஷயம் பாவம் என்று பெயர் எழுதப்படும். அல்லேலூயா. சில சாப்பாடு நமக்கு சத்துங்கிறோம், ஆனால் உடம்புல இருக்கிற நோயினால் அதே சாப்பாடு எதிரியாக மாறிடுது, விரோதியாக மாறிடுது. அது போல தான் இந்த விஷயம். மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இது. அடுத்து ஒரு அழகான ஒரு விஷயம், 25ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய, அல்லேலூயா, கர்த்தர் கொண்டு வராரு, எல்லாமே சொல்றாரு. 24 வசனம் வரைக்கும், 23ஆம் வசனம் வரைக்கும் அவ மனுஷி. ஆனால் 24ஆம் வசனத்தில் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு 25ஆம் வசனத்தில் ஆதாமும் அவன் மனைவியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ஒரு ஆணும் பெண்ணும் எப்பொழுது ஒரே மாம்சம் ஆகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் என்னது, கணவன் மனைவி. பிசிக்கலா மாம்சத்தில் அவர்கள் இணையிறது, அந்த உறவு ஒன்று. 2வது தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுறணும், அவங்கள அபாண்டன் பண்ணிடணும், அவங்கள கண்டுக்க கூடாது, அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது 10 கட்டளைகள் இதுக்கு அப்புறம் வருது. அதில் என்ன சொல்கிறார் ஆண்டவர், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும், அப்படி கிடையாது. அவர் இங்கே சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இத்தனை காலம் அவன் தன்னுடைய எமோஷன்ஸ், தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய கருத்துக்கள், தன்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அந்த பெண்ணாகட்டும் அந்த ஆணாகட்டும் எல்லாமே தகப்பனையும் தாயும் சார்ந்து இருக்கிறது.
ஆனால் எப்பொழுது இந்த திருமணம்ங்கிற ஒரு பந்தம் வருகிறதோ அப்பொழுது ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் இருவருடைய எமோஷன்ஸ், உணர்வுகள், இருவருடைய ஸ்பிரிச்சுவல் திங்கிங், ஆவிக்குரிய எண்ணங்கள், இருவருடைய மாம்ச ஒருங்கிணைப்பு, இது எல்லாமே யார் இடத்துல தான் இருக்கணும்? மனைவி இடத்துல தான் இருக்கணும். அதுக்காக அவங்கள தூக்கி எறிஞ்சிருங்க, அவங்கள என்ன பண்ணுங்க, விரோதியா பாருங்க, அவங்கள கண்டுக்காதீங்க, அப்படி கிடையாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. ஆனா இதுவரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் தாய் தகப்பனுடைய உறவில் இருந்து வித்தியாசப்பட போறான். அதுதான் என்னது? ஒரே மாம்சமாக இணைவது. இந்த ஒரே மாம்சமாக இணைவதுக்கு தான் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார் 25ல. ஆதாமும் அவன் மனைவியுமாகி இருவரும் எப்படி இருந்தாங்க? இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் என்ன பண்ண இருந்தாங்க? வெட்கப்படாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிர்வாணம் இன்றைக்கு மிகப்பெரிய அவமானம், ஷேம், வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நிர்வாணத்தை பார்த்துட்டோம்னா அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். நமக்கே தெரியாமல் நம்முடைய சேலை விலகுகிறது, நம்முடைய ஆடைகள் விலகுகிறது, ஆடை கிழிஞ்சிருது. அதை மறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது வெளியே தெரிஞ்சுட்டு அது எவ்வளோ இதான் நினைக்கிறோம். இப்படி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை பிசாசானவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரலன்னா இன்னைக்கு தேதி நாம் எல்லோருமே எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? இந்த மாதிரி ஆடைகள் நாம் உடுத்தியிருக்க மாட்டோம். எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நிர்வாணிகளாக இருந்திருப்போம், நிர்வாணம் தான் இருந்திருப்போம். ஆனால் இது இப்படி யோசிச்சு பார்க்கலாம். இப்படி நிர்வாணமாக இருந்திருந்தாலும் கணவன் மனைவிங்கிற ஒரு பந்தம் என்ன பண்ணியிருக்கோம்? இருந்திருக்கும். அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மாம்சம் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்திருக்கும். அந்த உறவின் மூலமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் என்ன பண்ணியிருப்பாங்க? வந்திருப்பாங்க. இப்போ இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, நிர்வாணமா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளதான் அந்த உறவு வருது, அந்த ஆசை வருது, அந்த ரகசிய அந்தரங்க உறவு வருது. அவர்களுக்குள்ள என்ன கிடையாது? இச்சை கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆடைகள் உடுத்தி இருந்தாலும் இன்றைக்கு இச்சை மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ, ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் பொழுதோ வயது வித்தியாசம் பார்க்காமல் இச்சை என்ன பண்ணுகிறது? பிறக்கிறது. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதானே. அப்ப கர்த்தருடைய படைப்பு பாருங்க, நிர்வாணம்ங்கிறது கர்த்தருடைய பார்வையில வேற. அதை தான் மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்தார். அப்ப நிர்வாணம் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புனிதம் என்பது எப்படிப்பட்டதாக, அந்த திருமணம், அந்த பந்தம், அந்த உறவுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது? பரிசுத்தமாக இருந்தது. அப்ப ஒரு ஆண் ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு ஆணும் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் நிர்வாணமா இருக்கிறாங்கன்னா, அந்த ஆண் வெளியே போகும் பொழுது இன்னொரு பெண் நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த இச்சை பிறக்காது. அந்த பெண் இன்னொரு ஆணை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள இச்சை பிறக்காது. அவருடைய குடும்பம் இச்சை பிறக்காது. ஸோ இது எல்லாவற்றையும் யார் குழப்பி விட்டுட்டா? பிசாசு, பாவம், ஈதல். இன்னைக்கு அந்த இச்சை பிறக்கிறதுனால அந்த அம்மா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம், ஆண்களுக்குள்ள பிறக்கக்கூடிய இச்சையினால சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் அந்த இச்சையினால பாதிக்கப்படுறாங்க. பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது. இதுக்கு உடை மிகப்பெரிய ஒரு காரணமான்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க என்ன உடை உடுத்தியிருந்தாலும் என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சையை அடக்க முடியாது. அந்த இச்சை அவனை தவறான ஒரு வேலை தான் என்ன பண்ணும்? கூட்டிட்டு போகும். கர்த்தர் இப்படி படைக்கல இந்த உலகத்தை. வெட்கப்படாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, வெட்கம் என்பது அவமானம்ங்கிறது எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள வரும்னா, தனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தினாலே, தனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தினால் பிறக்கக்கூடிய எண்ணங்கள்னால தான் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுது? அவமானம் வருது, வெட்கம் வருது. இப்ப ஆதாமுக்குள்ளேயும் பாவம் இல்லை, ஏவாளுக்குள்ளேயும் பாவம் இல்லை. ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன கிடையாது? இச்சையின் ஆவி கிடையாது. அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன கிடையாது? வெட்கம் கிடையாது, அவமானம் கிடையாது. மோசே எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. பெண், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெண்கள் ஒரு இச்சையின் பொருளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். பிராஸ்டியூஷன், விபச்சாரம் பார்க்குறோம். பெண்கள் விபச்சாரத்தில் இப்படி உபயோகப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கர்த்தருடைய இன்டென்ட் கிடையாது, கர்த்தருடைய நோக்கம் கிடையாது. பெண்களை பார்க்கிற பார்வை கர்த்தருடைய நோக்கம் கிடையாது. இதெல்லாம் பிசாசானவன் விதைத்த விதை.
ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வைக்கல. கண்டிப்பா கர்த்தர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வச்சிருக்கிறார், மனைவிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு என்று ரகசிய உறவு இருக்கிறது, அந்த அந்தரங்க உறவு இருக்கிறது, அதுக்கப்புறம் வெளியில ஒரு வாழ்க்கை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதுல பாவம் இருந்திருக்காது. இன்னைக்கு எவ்வளவுதான் பொத்தி வச்சாலும், இன்னைக்கு எவ்வளவுதான் மூடி வச்சாலும், எவ்வளவுதான் ரகசியங்கள் வைத்தாலும் பிசாசானவன் சுலபமாக புகுந்து விடுறான். சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பார்க்குறோம், ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் பார்க்குறோம், வயதானவர்கள் பார்க்குறோம். கர்த்தருடைய சித்தம் அது அல்ல. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 5வது பாயிண்ட், பெண்ணை குறித்து தேவன் வைத்திருந்த எண்ணம் என்ன? ஏன் கடவுள் பெண்ணை படைத்தார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் ஈக்குவல். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி உதவி. ஏன்னா சில பேர் இந்த வசனத்தை கோட் பண்ணி உதவிம்பாங்க. 18வது வசனம், ஏற்ற துணை அப்படின்னு சொன்ன உடனே சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஆனால் நிற்க முடியாது. இந்த கேமரா நிற்கிதுன்னா எது முக்கியம்? இந்த 3 ஸ்டாண்டு முக்கியம். இப்போ இந்த 3 ஸ்டாண்ட் இல்லைன்னா அந்த கேமரா என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. இந்த மைக்கு நிற்க முடியாது. இந்த மைக் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கலாம், இந்த மைக் எவ்வளோ பலனுள்ளதாக இருக்கலாம், இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா இது என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அப்போ இது விலை கம்மியாக இருக்கலாம், விலை உயர்ந்தது இருக்கலாம், இது எப்படிப்பட்டது வேணா இருக்கலாம், ஆனால் இது இல்லாமல் இதுக்கு வேல்யூ இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இது இல்லாமல் இது என்ன பண்ணலாம்? நிற்கலாம். சும்மா நின்றுக்கிட்டே என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஸோ ஈக்குவல், போத் ஆர் ஈக்குவல். ஆணும் பெண்ணும் என்னது? சமமானவர்கள். 2வது விஷயம், ரிலேஷன்ஷிப். உறவுங்கிற ஒரு ஸ்தானத்தை, ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமையாக ஒரு பெண்ணால மாத்திரம்தான் முழுமையடைய செய்ய முடியும். ஆண் அதற்கு ஏற்ற துணையை ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. கர்த்தர் எத்தனையோ மிருகங்களை கொண்டு வராரு, அனிமல்ஸை கொண்டு வராரு. அந்த கம்பேனியன், அந்த கம்ப்ளீட்னஸ், அந்த முழுமையை இந்த அனிமல்ஸ் கொடுக்க முடியுமான முடியாது. இன்னைக்கு நாய்க்குட்டி வாங்கி வச்சுட்டு இது போதும் என் வாழ்க்கைக்குங்கிறான், குரங்கை வாங்கி வச்சுட்டு இது போதும் என் வாழ்க்கைங்கிறான், ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு இது போதும் என் வாழ்க்கைக்கு, எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களும் உண்டு. அது இன்னைக்கு தேதிக்கு சொல்லலாம், கடவுளுடைய பார்வையிலும் கிடையாது. கண்டிப்பாக லைஃப் லாங் என்ன பண்ண முடியாது? அவன் அதில் சாட்டிஸ்ஃபைடு ஆக முடியாது, அதில் அவன் ஒரு முழுமை அடைய முடியாது, அதில் திருப்தி அடைய முடியாது. சகோதர சகோதரியை, அது ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப கிளியராக சொல்ல விரும்புகிறேன். விலங்குகள் தயவு செய்து அதை எப்படி வச்சுருக்கணுமோ அதை அப்படி வச்சுருக்கணும். அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கோழிகள், இன்னைக்கு மனுஷன் பெட் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய இது மேலே உறவுகளை தாண்டி அதீத அன்பை வச்சு அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். இதுவும் ஒரு வகையான சின் தான், இதுவும் ஒரு வகையான பாவம் தான். ஸோ அந்த விஷயம் ரொம்ப என்ன பண்ணும்? கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்தது, பெண்ணை எதற்காக தேவன் படைத்தாருன்னா இந்த உலகத்தை நிரப்புவதற்காக. பழுகி பெருகு தான் தேவனுடைய திட்டம். அதில் ஆணுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு பெண்ணுக்கும் பங்கு உண்டு. அதே சமயத்தில் பெண் இல்லை அப்படின்னு சொன்னால் தேவ திட்டம் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்காது? நடந்திருக்காது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய இன்டென்ட். அடுத்தது, ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷி, ஒரு கணவன், ஒரு மனைவி, இதுதான் முழுமை. ஹல்லேலூயா. பாஸ்டர் பிள்ளைகள் இல்லை, விட்டுருங்க, அது தெய்வ சித்தம் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லு, கர்ப்பத்தின் கனி விட்டுருங்க, அது கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துருங்க. குழந்தை இருக்கு இல்லை, அது தேவ திட்டம், தேவ சித்தம், அது கர்த்தருடைய கரத்தில் விட்டுருங்க. ஆனால் ஒரு ஆண் இந்த பூமியில் பிறக்கிறான், ஒரு பெண் இந்த பூமியில் பிறக்கிறா அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு முழு மாமிசமாக மாறுவதுதான் ஒரு முழுமை. கர்த்தர் பல காரணங்கள் நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் ஏன் ஏவாளை ஆதாமினுடைய விலா எலும்பு சதை அந்த இரத்தத்திலிருந்து படைத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஏன் அப்படின்னு சொன்னா சமம் என்பதை ஆதாமுக்கு புரிய வைப்பதற்காக. ஹல்லேலூயா. சமம், ஆதாமும் ஏவாளும் சமம் என்பதற்கு புரிய வைப்பதற்காக சமமாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். 2வது, ஏன் ஆண்டவர் விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, விலா எலும்பு எதற்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா இருதயத்துக்கு பக்கத்தில். ஸோ கர்த்தர் அந்த விலா எலும்பு இருதயத்துக்கு பக்கத்தில், இருதயம் என்பது அன்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பெண் அவனுடைய விலா எலும்பு, அவனுடைய சரீரத்தில் பாதி அவள் தான் அப்படின்னு சொன்னால், அவள் அவனுடைய அன்புக்கும் முழுமைக்கும் உரிய சொந்தக்காரி. ஸோ ரெண்டாவது விஷயம் அது. மூணாவது, இந்த விலா எலும்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணினுடைய கரத்தின் சைடில், கரத்தின் கீழே இருக்குது. ஸோ இது எதை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பு. ஒரு ஆண் பெண்ணுக்கு என்ன பண்ணும்? பாதுகாப்பு கொடுக்கணுமோ தவிர அவன் அந்த பெண்ணுக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஒரு கண்ணை எடுத்து வச்சு உருவாக்கியிருக்கலாம், இல்லை ஒரு 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 காதை எடுத்து வச்சு உருவாக்கியிருக்கலாம், ஒரு மூக்கை எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? உருவாக்கலாம். ஒரு கைக்கு கீழே இருக்கக்கூடிய விலா எலும்பு கர்த்தர் எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்து ஒரு சரீரமாக ஜாயின் பண்ணுறாருன்னா, அவனுடைய கை அந்த பெண்ணின் மேலே இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த பெண் முழு பாதுகாப்பு. ஸோ இதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? விலா எலும்பு எடுத்து என்ன பண்ணார்? உருவாக்கினார். அடுத்த ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது போல, கர்த்தர் ஆணினுடைய தலையிலிருந்து எதையும் எடுத்து என்ன பண்ணல? உருவாக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், தலையிலிருந்து ஏதாவது எடுத்து உருவாகியிருந்தால் தலையினால் உருவாக்கப்பட்டவள், அதனால் ஆணுக்கு மேலே தான் பெண் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஆணினுடைய கால் பகுதியிலிருந்து எதையும் எடுத்து உருவாக்கலை, இடுப்புக்கு கீழே காலிலிருந்து எதையும் எடுத்து உருவாக்கலை. அப்படி எடுத்து உருவாக்கியிருந்தா எனக்கு கீழே தான் அவ அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இன்டிமேட்னா ஒரு நெருங்கிய உறவு. அந்த உறவு தான் பெண் கொடுக்கக்கூடியவள். அந்த உறவுக்காக தான் கர்த்தர் இந்த உலகத்தில் படைச்சார். இதுக்கப்புறம் பல கேட்டகரி உண்டு. பெண்கள் ஏன் சமம், ஏன், இதெல்லாம் வேறு பிரசங்கம். நான் அந்த டீப்புக்குள்ளே போகலை. சில பேர் இதில் கூட ஒரு தாட் வரலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஒரு சைட் பை சைடு பார்க்கும்போது ஆணுக்கு கீழேங்கிற மாதிரி வருதே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் தேவ திட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆணுக்கு கீழே அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆண் பெண் சேர்ந்து தான் ஒரு முழுமை. அப்படி முழுமை அப்படிங்கிற பட்சத்தில் ஆணுக்கென்று சில திட்டங்கள் உண்டு, பெண்ணுக்கென்று சில திட்டங்கள் உண்டு. திட்டங்களின் அடிப்படையிலே யாரும் மேலானவர்கள் கீழானவர்கள் கிடையாது. ரெண்டும் சேரும் பொழுதுதான் அது ஒரு முழுமை. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் அந்த நாளில்.